தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Fleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PR ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் அவட்டார் எடுத்திருக்காரு. அண்ட் அதுல ஹீரோ யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து. அவர் யாருன்னா அப்படியா? அஸ்வத் மாரிமுத்து. சோ அவர் யாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ டிராகன் படம் எடுத்தவர். அண்ட் மேபி அந்த படத்துல ஷூட்டிங்ல டிசைட் பண்ணிருப்பாங்களே என்னமோ தெரியல. நான் ஒண்ணு வச்சு ஒரு படம் பண்றேன்டா அப்படின்ட்டு ஏதோ இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த PR ஷோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே பிஆரோட மூவி ஏதோ ஒன்று வரப்போகுது போல, ஸோ அதுக்கு ஏதோ டீசரோ இல்லை ஏதோ டைட்டில் அந்த மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்றாங்கன்னு சொன்னேன். அப்பதான் மனோஜ் என்கிட்ட சொன்னாரு, இல்ல பிரதீப் ரங்கநாதனோட ப்ரொடக்ஷன்ல வர மூவி இது அப்படின்னா. நான் வந்து ஒரு மீம்ல பார்த்தேன். அப்படியா? அதுல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோவுமே வந்து ப்ரொடியூசரா ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்கள் இருக்கு. பட் இவரும் ஆயிருக்காரு. அண்ட் அஸ்வத் வச்சு பண்றாருன்னு, அஸ்வத் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவர் வச்சுட்டு படம் பண்ண போறாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அந்த ஸ்கெடியூல்ல அவர் ஒரு படமும் நடிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரியலி சோ சர்ப்ரைஸ். ஆனா இது வந்து எப்போ வருது என்ன எதுன்ற நமக்கு தெரியல. அண்ட் இந்த இது வந்து 1 வீக் ஆனாலும் நாங்க வந்து கொஞ்சம் நான் பாத்திருக்கேன். ஃபுல்லாலாம் நான் பார்க்கல. ஒண்ணுமே பார்க்கல. எனக்கு ஒரு அப்டேட் இல்ல. வந்து மமிதாவோட ஒரு லுக் மட்டும் நான் பார்த்தேன். சோ இப்பதான் நம்ம வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன்ல வச்சுட்டு எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ எந்த டிலே இல்லாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓ இதுதான் சொன்னியா? இதுதான் நான் பார்த்தேன். இந்த லுக் நான் பார்த்தேன். அடேங்கப்பா. ஆனா எனக்கு கோவமா வரல. எனக்கு வரல. எனக்கு வில்லனா இருக்க மாதிரி தெரியலையே. ஏய் ஓ வேற மாதிரி இருக்கு லுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் தலைவர் இருந்த கெட்டப் மாதிரி தெரியுது. Who is this? ஓ சாய் அபியங்கரா. டக்குனு எனக்கு அனிருத் நினைச்சிட்டேன். ஃபயர் ஓடு. ஓ Who is this? அனாமிகா இன்ட்ரோ듀சிங். ஓ இவங்க இருக்காங்க. women centricana ரோலா படமா? Who is this? சிவாஜி சாண்டியன். Not by one but by the team of 6. Okay youngsters எல்லாமே. nice very good. The alpha unit. Oh சூப்பரா இருக்கு. Who is this? PR himself. ஆமா அவரேதான். Okay. Story produced by அடேங்கப்பா. இது என்னது? அயன்மேனுக்கு அப்புறம் எனக்கு இருந்து PR தான் நினைக்கிறேங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. இது அந்த லைக்ல வந்த அந்த கை இதுவா? அந்த மாதிரி லைக். What is this? Oh ப்ரொடக்ஷன் ஹவுஸோட லோகோ. PR show. ஓ அந்த லோகோ டிசைன் நல்லா இருக்குல்ல? PR and also ஓகே சோ ஃபர்ஸ்ட் மூவி சீரியஸ்லி பயங்கர கிரியேட்டிவா இருந்துச்சு. கண்டிப்பா. சோ பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காகவே. எனக்கு இதை பாக்குறப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் விமன் சென்ட்ரிக் மூவி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு 3 விமென்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லீடா நம்மளுக்கு வந்து மமிதா இருக்க போறாங்கன்னு தெரியுது. அண்ட் ஸ்வசிகா அண்ட் ஆல்சோ அனாமிகான்லாம் யாராவது நிறைய 2-3 பேர் இது புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ்வத் மைட் பி ஒரு வில்லனா பண்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா மமிதா வந்துட்டு அந்த கத்தி தூக்கி அஸ்வத் மேல வீசுறாங்க.
ஸோ மைட் பி அஸ்வத் வந்து ஒரு வில்லன் கேரக்டரா. இது நம்ம பழைய படம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு விமன் சென்ட்ரிக்கான படம், 3 விமன்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏதோ ஆக்சுவலி பிரச்சனை அவங்க மாட்டுவாங்க. போட்டிருந்த அந்த கோட் அந்த லெதர் ஜாக்கெட் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுல்ல. எல்லாம் எனக்கு வந்து நான் நினைக்கிறப்போ அந்த காலத்துல நம்ம எந்த படம் எடுத்தாலுமே ஒரு 3 விமன் ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகும் தெரியுமா, இந்த ரேவதி அவங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மறுபடியும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் விமன் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. தெரியலனா நீ சொல்றது. அந்த எனக்கு மேபி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் மமிதாவோடது கோவமா அப்படி காமிச்சாங்க. எனக்கு அவங்கள கோவமாவே பார்க்க முடியல. எனக்கு ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுச்சுன்னா நீங்க மறக்காம நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சாய் அபயன்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை அப்படின்னு போயிட்டு அது அப்படியே சாய் அப்படின்னு மாறுச்சு. அது அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட இதை வச்சு சாய் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இசைன்னு வந்துட்டு அப்படியே சாய் அபயன்கர் அப்படின்னு மாறுச்சு. அது கூட சூப்பரா. இதுல என்னன்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி பார்க்க முடிஞ்சது. அது முக்கியமான ரீசன் ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ். ஆமா கண்டிப்பா. அது இல்லாம நமக்கு முன்னாடியே பிரதீப் ரங்கநாதன் அந்த கோமாளி படத்துலயே ஆகட்டும், அண்ட் அஸ்வத் மாரிமுத்து எடுத்த ஃபர்ஸ்ட் மூவி அந்த கொஞ்சம் கிரியேட்டிவா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த 2 மூவியுமே நமக்கு ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம நிறைய ப்ரோமோஸ் பார்த்திருக்கோம், நிறைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் பார்த்திருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்பவே கிரியேட்டிவா இருந்துச்சு இல்ல. இதுவும் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுலயுமே அது பாத்தீங்கன்னா நல்லா மெனக்கெட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸோ பாக்குறமோ நல்லா இருக்கு, ப்ராமிசிங்கா இருக்கு. அண்ட் இட்ஸ் a team of 6 people சேர்ந்து ஒரு படம் ஸ்டோரி எழுதி அண்ட் டிரெக்ட் பண்ண போறாங்க. ஸோ நியூ ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்கன்ற போது அதை கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஆருக்கு வந்து தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா 100 crores மேல வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் அவரோட லோகோ பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். நம்ம லைக்ல வந்து அவரோட அந்த ஆர்ம் ரோபோட் அந்த இது போட்டு அவர் ஃபைட் பண்ணது பார்த்திருப்போம். ஸோ இந்த இதுல வந்து அந்த கையிலேருந்து அவர் அந்த ஸ்டைல எடுத்து அந்த ஸ்டைல் ஐக்கானை வச்சு ஒரு லோகோ கிரியேட் பண்ணது வந்து சீரியஸ்லி பயங்கர கிரியேட்டிவா இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் இருக்கு. அந்த கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 டிரான்சிஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன்ல பாத்துருப்போம். டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா அயன்மேனுக்கு அந்த நானோ சூட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவருக்கான மாதிரி ஒரு ஜிங்கிச்சான்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அண்ட் அந்த கை மட்டும் போய் அண்ட் அதுல இருந்து லோகோ கிரியேட் பண்ணி பிஆர் அண்ட் ஆல்சோ அந்த கையை வச்சு அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா அந்த கை மட்டும் போறப்பவே அது ஒரு ஹியூமனா ஆகி அதுக்கப்புறம் இதா போச்சு. ஸோ அது சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு இதுல இருந்தே வந்து சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஆர்வமா தாங்க இருக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறதுல. எஸ், ஏன்னா இவங்க தனித்தனியா பண்ண ஒவ்வொரு மூவியுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டா நமக்கு வந்து ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மூவி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறப்போ அண்ட் சாய் அபயன்கரோட மியூசிக்ல அப்படிங்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா பீக்ல தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த மூவியோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ரியாக்ஷன் பண்ண சொல்லி கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நாங்க ஒரு வழியா அந்த ரியாக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதாவது சஜஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால் எவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியுமோ நாங்கள் போஸ்ட் பண்றோம். அண்ட் எங்களுக்கு இந்த கிளிம்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பை பாய்.